ஐயா, மொழிப்பற்று உள்ளவனை தமிழ் பேசுகிறவனை ஏதோ பைத்தியக்காரன் போலையும் ஏதோ விண்வெளியிலேருந்து வந்த ஒரு ஏலியன் போலையும் பார்க்குறான் ஐயா. ஏன்னா அவனுடைய சிறு வயதிலேயே அவனுக்கு வந்து தமிழ் மொழி வந்து தடையாகுது. பால்வாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனை கொண்டு போய் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி பள்ளியிலலாம் சேர்த்து விட்றாங்க. அதனால அங்கே வந்து தமிழ் அவனுக்கு வந்து பேசுனா அபராதம். தமிழ் ஆர்வம் அப்படிங்கிறது வந்து அவளுடைய தமிழ் ஆசிரியர்கிட்டருந்து தான் வரணும். அந்த தமிழ் ஆசிரியர் அந்த தமிழை எடுத்து சொல்கிற விதத்திலேயே அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த தமிழ் ஆர்வம் வரணும். இப்போ இலக்கண குறிப்பு இலக்கண விதிகள்லாம் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்து போய் தமிழாசிரியர்கள்ட்ட கேட்டால் கோனார் ஊரில் என்ன இருக்கோ அதை போய் படிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐயத்தையும் அவருடைய சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இன்றைய பெரும்பாலான தமிழாசிரியர்கள் தயாராக இல்லை. என் மொழி வந்து சாதாரண மொழி கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வாழ்ந்து அறம் புறம் என வாழ்ந்து காட்டி வேந்தர்களை மூன்றாக்கி திசையை நான்காக்கி நிலத்தை ஐந்தாக்கி சுவையை ஆறாக்கி இசையை ஏழாக்கி 8 தொகை பாடி நவரசம் நடித்து நவகோல் காட்டி 10 பாட்டு பாடி 17 திருமுறைகளை ஏற்றி 17 கீழ்கணக்கு 17 மேல் கணக்கு இன்னா 40 இனியவை 40 66 ஆயக்கலை 96 சிற்றிலக்கியங்கள் 133 அதிகாரங்கள் வாயிலாக 1330 குரல்பாக்கள் 4000 திவ்ய பிரபந்தம் 10,500 பாடல் வழி கம்பராமாயணம் 26,800க்கும் பாடலுக்கு மேல் சங்க இலக்கியங்கள் பாடல் என உயர்ந்த மொழி படைத்த தேசம் நம் தேசம். ஆனா இந்த மொழியை பேசுறதுக்கு நீ வெக்கப்படுற கேவலப்படுற. நம்மளுடைய அலைபேசி என்ன தமிழ்ல சொல்றதுக்கு நம்மளுக்குலாம் வக்கு இருக்கா? இப்ப அண்மையில ஒரு காணொலி பார்த்தேன். பெங்களூர்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது. அங்க அஜித்தோடைய பாடல் வந்து ஆளுமா டொலுமா பாடுறாங்க. அதுக்கு அந்த இசை கச்சேரியே போட்டு தடை செஞ்சு அடிச்சு நொறுக்குறாங்க. ஏன்னா அவனுடைய மாநிலத்தில் அவனுடைய மொழி தான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவன் யோசிக்கிறான். ஆனால் இங்கே நம்மள்ட்ட கேட்டால் ஐ லைக் ஒன்லி ஹிந்தி சாங்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர அவனுடைய மொழிப்பற்றை விட நம்மளுடைய மொழிப்பற்று ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்மையில் என்னோட நண்பன் ஒருத்தன் ஜப்பான் போயிட்டு வந்திருந்தான். எந்த இடத்துலையும் கூட அவன் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் கிடையாது. எல்லா இடத்திலும் ஜப்பானிய மொழிகள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். உன்னுடைய இனம் அழிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல உன் மொழி அழிக்கணும். உன் மொழி அழிஞ்சிருச்சுன்னா உன்னுடைய இனமே அழிஞ்சிரும். பயன்படுத்தாத மொழி எப்படின்னா ஒரு தண்ணியில் வந்து இரும்பு துண்டை போட்டு வச்சு சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த இரும்பு துண்டு வந்து துருப்பிடிச்சு போயிடும். அதை ஈஸியாக எடுத்து நொறுக்கிடலாம். அதே மாதிரி தான் பயன்படுத்தாத மொழி சில நாட்களுக்கு பின்னாடி ஈஸியாக வந்து அழிஞ்சிட்டு போயிடும். ஒரு 20 தலைமுறைக்கு முன்னாடி தமிழ் எழுத தெரியாது அப்படிங்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. இப்போது தமிழ் படிக்க தெரியாதுங்கிற தலைமுறை இருக்குது. இனி வரும் காலங்களில் தமிழ் பேச தெரியாது, தமிழ் பேசினா புரியாதுங்கிற நிலைமை வந்துடும். இந்த நிலைமை வரும்போது உன் இனமே அழிந்திருக்கும். அதற்கு முன் விழித்துக்கொள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் என்றும் சாவதில்லை என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.